சட்டையை போட்டு வந்தா ஆம்பளை ஆயிடுவியா? சட்டை யாருது? உங்க வீட்டு வேலைக்காரன் தான். என்ன எகத்தாலாண்டி உனக்கு? இந்த சிவசாமி ஒண்ணும் தெரியாத நினைச்சிட்டேல. நானும் நீ எவ்வளவு தூரம் தான் போறேன்னு பாக்குறேன்னு நினைச்சா கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு இல்ல. உன்ன இப்படியே விட்டா கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவேன். இவ்வளவு போடுறான். டேய், இவள கையக்கலை கட்டி இந்த இலக்குள்ள வச்சு அந்த கல்யாண மண்டபத்துல போய் போட்டுருங்க. ஏங்கய்யா அந்த மண்டபத்துல போட சொல்றீங்க? அதான்டா சிவசாமியோட புத்திசாலித்தனம். இவன் புருஷன் இவளை காணன்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பான். ஆனா அந்த கல்யாண மண்டபத்தில் தேட மாட்டான்ல. அதனால அங்க இவளை சேஃப்டி பண்றது நமக்கு நல்லது. நீங்க இவளை கொண்டு போய் அங்க இலக்கட்டோட சேர்த்து வச்சிருங்க. நாளை கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு போடுறதுக்கு அப்புறம் தான் இவளை பார்க்க முடியும். அதுக்குள்ள என் பையன் கல்யாணம் ஊர் வரைய நல்லபடியா நடந்ததில்ல. அப்புறமா இவளை சாகடிக்கணும்னு அவசியம் இல்ல. விஷயம் தெரிஞ்சா அவளை செத்து போயிடுவா. மானஸ்தி இல்ல, கட்டுங்கடா. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இவளை இப்படியே சேர்த்து வாயை கட்டிட்டாதான் நினைவு வந்தா கூட கத்த மாட்டான். ஏன் கேளு. ஏங்க வாயை கட்டுறீங்க? ஒருவேளை இவ மயக்க தெரிஞ்சு கத்தி ஊற கூட்ட கூடாதுல்ல. இப்ப அசைய முடியாது, கத்த முடியாது. சரிங்க. இப்ப முழுசா கட்டுங்கடா. கட்டுங்க. தூக்குடா. இலையெல்லாம் மேல தூக்கி வைங்க. இலை மூடு, இலை மூடு. ஏய், இந்தடா வச்சு கட்டுங்க. நல்லா கட்டுங்கடா. அந்த கட்டி எடு, வச்சு நல்லா கட்டு. நல்லா டைட்டா கட்டுறா. இப்படியே யாருக்கும் தெரியாம அங்க கொண்டு போய் சேர்த்துருங்க. சரிங்க. தூக்கு, கனமா இருக்க, நல்லா தூக்கு. பார்த்து கொண்டு போடா.